வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 12 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடும் பொழுது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம அதிகாரிங்க வந்துட்டு ஈஸ்வரி போயிட்டு சொல்றாங்க, இது மாதிரி என் தங்கச்சிய அந்த டிரைவர் பைய ஆயுதத்தால தாக்கிட்டான், அவன் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன், அவனை கைது பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் அதிகாரிங்க சொல்றாங்க சரிங்க மேடம் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க அதுக்கான ஆதாரம் என் தங்கச்சி தான், என் தங்கச்சி கிட்ட வந்துட்டு நீங்க ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொன்னதும் அதிகாரிகளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஈஸ்வரி வந்து அதிகாரிங்களை கூட்டிக்கிட்டு ஹீரோட வீட்டுக்கு போறாங்க. நம்ம ஹீரோ அதிகாரிங்க வரத பார்த்துட்டு வெளியில வராரு. அதிகாரிங்க ஹீரோவை பார்த்து சார் இங்க பாருங்க, சந்திரா மேடத்தை நீங்க தாக்குனதுனால உங்களை நாங்க கைது பண்றோம் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம பாட்டிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. என்ன நடக்குது? என் பேரெல்லாம் அப்படி பண்ணவே இல்லை, தேவையில்லாம என் பேரை மேல பழி போடுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அதிகாரிங்க சொல்றாங்க இங்க பாருங்க, இங்க கிட்ட வந்த ஆதாரத்தை வச்சுதான் நாங்க சொல்றோம், இவங்களை கைது பண்ணிதான் ஆகணும், தயவு செஞ்சு எங்களுக்கு வழிவிடுங்க. இது கேட்டதும் நம்ம ஹீரோ நேரா பாட்டி கிட்ட, பாட்டி என்ன சூழ்ச்சி நடந்தாலும் என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது நிரூபிக்கப்படும் அப்படின்னு சொல்ல, பாட்டி சொல்றாங்க இங்க பாரியா, நீ போயா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதிகாரி நேரா ஹீரோவை பிடிக்கிறாங்க. ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து என் தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, அத்தை உங்களை சுத்தி பெரிய சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு, உங்களை நல்லாவே ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, நீங்க எல்லாத்தையும் நம்புறீங்க, என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நீங்க கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ அவர் கையில இருக்கிற போனை பாட்டி கிட்ட கொடுத்து, பாட்டி இத பத்திரமா வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்ல, பாட்டியும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ நேரா ஈஸ்வரிய பார்த்து, அத்தை உங்களை சுத்தி பயங்கரமான சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு, உங்க தங்கச்சியே உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஆனா நீங்க நான் தான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க, கூடிய சீக்கிரம் உங்க தங்கச்சி எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுப்பீங்க, அதுக்கப்புறம் என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பீங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க இங்க பாரு, என் தங்கச்சிய பத்தி எனக்கு தெரியும், என் தங்கச்சிய பத்தி நீ சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னு. அதிகாரிங்க ஹீரோவை அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாட்டி நேரா அவங்களுக்கு தெரிஞ்ச வக்கீலுக்கு போன் பண்றாங்க. அப்ப ஈஸ்வரி நேரா பரமேஸ்வரிய பார்த்து, இங்க பாரு, உன்னால எங்க அம்மா வந்துட்டு அவ்வளவு பெரிய பிரச்சனைய சந்திச்சு இல்லாம போயிட்டாங்க, இப்போ உன் பேரனால என் தங்கச்சிக்கு ஆபத்து வரப்போகுது, எனக்குன்னு ஒரு சொந்தம் இருக்கிறது என் தங்கச்சி மட்டும்தான், அவளுக்கு ஏதாவது ஆபத்து வரட்டும், உன்னை சும்மா விட மாட்டேன். பரமேஸ்வரி சொல்றாங்க இங்க பாரு, உங்க அம்மாவுக்கு அப்படி ஆனதுக்கு நான் கிடையாது, அதே மாதிரி உன் தங்கச்சிக்கு இப்படி ஆனதுக்கு என் பேரன் கிடையாது, இது எல்லாமே ஒரு திட்டமிட்ட சூழ்ச்சி, நீ எப்பதான் புரிஞ்சுக்க போறன்னு தெரியல. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க இங்க பாரு, உன் பேரன் என் தங்கச்சிய ஆயுதத்தால தாக்குனத நான் என் கண்ணால நேரடியா பார்த்தேன், அப்படி இருக்கையில நான் எப்படி இதெல்லாம் பொய்ன்னு நினைக்க முடியும், இங்க பாரு உன் பேரனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, பாட்டி சொல்றாங்க இங்க பாரு, என் பேரன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க இங்க பாரு, அவனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும், அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டுதான் நான் மறுவேளை பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. பாட்டி இத பார்த்துட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க. என் பேரன் இன்னும் எவ்வளோ பிரச்சனைய அனுபவிக்க போறான்னு தெரியல இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து. சரி நம்ம அதிகாரிங்க கிட்ட போன் பண்ணி விஷயத்த சொல்லிடுவோம் அப்படின்ட்டு நேரா வக்கீலுக்கு போன் பண்றாங்க. வக்கீல் போன் அட்டன் பண்ணி சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க இங்க பாருங்க, என் பேரன் இப்போ ஒரு சின்ன பிரச்சனையில மாட்டிக்கிட்டான், அவனுக்கு ஜாமீன் வேணும். அதிகாரிங்க சொல்றாங்க சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்க ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வராங்க. ஹீரோவை கொண்டு போய் நிக்க வச்சிருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு லாயர் வந்துட்டு, சார் இவருக்கு ஜாமீன் கொண்டு வந்திருக்கோம். அப்ப அவங்க கேக்குறாங்க, சார் இப்பதான் சார் பிடிச்சிட்டு வந்தோம், அதுக்குள்ளயுமா? அப்போ வக்கீல் சொல்றாரு இங்க பாருங்க, அவங்க மேல எந்த தப்புமே இல்ல, சோ அதனாலதான் நாங்க ஜாமீன் கொண்டு வந்திருக்கோம், சட்டப்படி நீங்க அவரை வந்து ரிலீஸ் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு. இது கேட்டதும் அதிகாரிகளும் சரிங்க சார் இவரை ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு வெளியில வராரு கையெழுத்து போட்டுட்டு. அப்போ வக்கீல் சொல்றாங்க சார் எப்படி சார் இந்த பிரச்சனையில நீங்க மாட்டினீங்க,
அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அந்த சந்திரா இருக்காங்கல்ல அவங்க ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு என்ன கூப்பிட்டாங்க. சரின்னு நான் போனேன். அங்க போய் பார்த்தா டக்குன்னு அவங்க தன்னுக்கு தானே அந்த ஆயுதத்தை தாக்கிக்கிட்டு டக்குன்னு என் மேல பழி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த இடத்துக்கு வந்த அத்தையும் நான் தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா நான் அப்படி பண்ணவே இல்லை சார் அப்படின்ட்டு. அப்போ வக்கீல் சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க சொல்றது சரி. ஆனா உங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறத நிரூபிக்கணும் அப்படின்னா நமக்கு சாதகமா ஒரு ஆதாரம் வேணும்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கு. இத கேட்டதும் வக்கீல் சொல்றாங்க, என்ன சார் சொல்றீங்க, உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா ஆதாரம் இருக்கு. ஆனா அந்த ஆதாரத்தை காமிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அத்தையும் அந்த இடத்துக்கு வரணும். அப்பதான் எல்லாருக்கும் அந்த உண்மை தெரியும் அப்படின்னு. இத கேட்டதும் அதிகாரிகளும் வக்கீலும் சரிங்க சார் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா வக்கீல் கிட்ட இப்பவே நம்ம உண்மையை போய் அவங்க கிட்ட சொல்லுவோம். அப்பதான் அத்தைக்கு என் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு தெரியும். இதை கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வக்கீல் வந்துட்டு நேரா ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க வந்துட்டு ஈஸ்வரி வந்து நேரா ராஜா கிட்ட, உங்க மருமகன் இப்படிப்பட்டவனா இருப்பான் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு சதியை என் தங்கச்சிக்கு பண்ணிட்டானே. எனக்குன்னு இருக்கிறது என் தங்கச்சி மட்டும்தான். என் தங்கச்சியையும் என்கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கானே அப்படின்னு ராஜா சொல்றாரு, இங்க பாருமா, கண்டிப்பா என் மாப்பிள்ள அப்படிப்பட்டவர் கிடையாது. இது எல்லாமே ஒரு சூழ்ச்சி. நீதான் எல்லாத்தையும் நம்புற. என் மாப்பிள்ள இப்படி எல்லாம் பண்ணவே மாட்டாரு அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, பண்ணிட்டானே அப்படின்னு. அப்ப அந்த இடத்துக்கு வக்கீல் வராங்க. வந்துட்டு, இங்க பாருங்க மேடம், இது மாதிரி ஸ்டேஷன் வரைக்கும் நீங்க வரணும் அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, சார் எதுக்கு சார் அப்படின்ட்டு. அதுக்கு வக்கீல் சொல்றாரு, இங்க பாருங்க, உங்க தங்கச்சிய ஆயுதத்தால தாக்குனாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, உண்மையாவே யார் அப்படி பண்ணது அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு. சோ அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். இன்னொரு பக்கம் அந்த வில்லிக்கு எதுவுமே தெரியாது, அவங்க முடியாம படுத்திருக்காங்களா, அதனால நடக்கிறது எதுவுமே தெரியல. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அதான் அந்த டிரைவர் பையதானே தாக்குனது, அவனைதான் அதிகாரிங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்களே. வக்கீல் சொல்றாங்க, இங்க பாருங்க, எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு, நீங்க வந்தீங்கன்னா தான் அந்த ஆதாரத்தை காமிக்கணும் அப்படின்னு. ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி வா நம்ம போயிட்டு வருவோம். அதான் மயிலு மாப்பிள்ள அப்புறம் நம்ம பொண்ணுங்க எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க வா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்க கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அங்க வந்ததோட நம்ம ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, இங்க பாருங்க அத்தை, நான் தானே அப்படி பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்றீங்க, நான் அப்படி பண்ணவே இல்லை, அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்ல, இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி அந்த ஆதாரம் என்ன காமி. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத நான் அதிகாரிங்க கிட்டதான் காமிப்பேன் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரியும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போறாங்க. அங்க போனதும் அந்த சிவனாண்டி முத்து எல்லாரும் பாக்குறாங்க. சிவனாண்டி சொல்றாரு, சார் இது மாதிரி இவனை சும்மா விடாதீங்க சார், இவனை பிடிச்சு போறதை விட்டுட்டு அதை விட்டுட்டு இவனுக்கு வந்து நீங்க சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஈஸ்வரி நேரா அவங்கள பார்த்துட்டு கண்டுக்காம அதிகாரிங்க கிட்ட, சார் இவன் ஏதோ ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொன்னால, அந்த ஆதாரம் என்ன அப்படின்னு காமிக்க சொல்லுங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு அவர் போன்ல இருக்கிற வீடியோவை எடுக்கிறாரு. அப்ப காளியம்மா இத பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது, போன்ல வீடியோவா, ஆகா சந்திரா எதுவும் சரியா பண்ணலையோ, மாட்டிக்கிட்டாலோ அப்படின்ட்டு. அப்போ சிவனாண்டியும் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. சித்தி, இவன் சரியான யமகாதங்க சித்தி, ஏதோ பிளானோட தான் இவன் இருந்திருக்கான். இப்ப நம்ம என்ன பண்றது சித்தி? அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, தெரியலடா மவனே, வசமா மாட்ட போறமே, சந்திராவும் வசமா சிக்கிட்டா அப்படின்னா கண்டிப்பா ஈஸ்வரி சந்திராவை சும்மா விட மாட்டாளே, இப்ப என்ன பண்றது? சிவனாண்டி சொல்றாரு, ஆமா சித்தி, அதான் எனக்கும் தெரியல, சந்திரா வசமா சிக்க போறாளே அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வீடியோ எடுத்து நேரா அதிகாரிங்க கிட்ட காமிக்கிறாங்க. அப்போ அதுல வந்து சந்திரா தன்னைத்தானே தாக்கிக்கிட்டது அதுல இருக்கு. இத பார்த்ததும் அதிகாரிங்க ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது இப்படி நடந்திருக்கு? அப்ப ஹீரோ சொல்றாரு, சார் பாத்தீங்களா, எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, அவங்களுக்கு என் மேல பகை ஒண்ணு இருக்கு, சோ அதை தீர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்றாங்க, இப்பயாவது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்ட்டு. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, சார் என்ன சார் நடக்குது இங்க, அந்த வீடியோல என்ன இருக்கு? அதிகாரிங்க அந்த வீடியோவை ஈஸ்வரி கிட்ட காமிக்கிறாங்க. ஈஸ்வரி அந்த வீடியோவை பாக்குறாங்க. பார்த்ததும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அதிகாரிங்க சொல்றாங்க, பாத்தீங்களா மேடம், உங்க தங்கச்சி தன்னை தானே தாக்கிக்கிட்டு இவருதான் அப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் மேடம் இப்படி சொல்றாங்க? ஈஸ்வரி சொல்றாங்க, சார் எனக்கு தெரியல சார், அவ எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்றா அப்படின்னு எனக்கு தெரியல, அவ மேல நான் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், கடைசியில இப்படி பண்ணிட்டாளே.
அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், அவங்களுக்கு உடம்பு சரியானதோட அவங்கள கண்டிப்பா நாங்க கைது பண்ணிதான் ஆகணும். இவர் மேல தப்பே இல்ல, ஆனா இவர் மேல இவ்வளவு பெரிய பழிய போட்டிருக்காங்க, அதனால அவங்கள கைது பண்ணிதான் ஆகணும். இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அப்போ அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், இவங்க பண்ண தப்புக்கு கண்டிப்பா இவங்க தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச, காளியம்மா இத பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. சந்திரா இந்த பிளானையே சரியா பண்ணாம சொதப்பிட்டாளா, அவ தனக்கு தானே தாக்கிக்கிட்டா, அது கூட பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு அப்படின்ட்டு. அப்புறம் ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, உன் மேல நான் ரொம்ப பெரிய பழி போட்டுட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை இதான் தாத்தா நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்களை சுத்தி ரொம்ப பெரிய சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு, அது தெரியாம நீங்க வந்துட்டு எல்லாரையுமே நம்பிக்கிட்டு இருக்கீங்க. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க அப்படின்னு புரிய வரும். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, எனக்கு புரிய வரும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ராஜே நேர ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாரு, நான் அப்பவே சொன்னேன் மாப்பிள்ள இந்த மாதிரியெல்லாம் பண்ணவே மாட்டாரு அப்படின்னு நான் உன்கிட்ட சொன்னேன். ஆனா கொஞ்சமாவது என்ன நீ நம்புனியா? இப்ப புரியுதா மாப்பிள்ள எந்த வகையிலயும் தப்பு பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னு இப்ப புரியுதா? இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாங்க, நான் இவர் மேல ரொம்ப பெரிய பழி போட்டுட்டேன். ஆரம்பத்துல இருந்து சந்திராவுக்கு இவரை பிடிக்காது அப்படின்னு தெரியும், அதுக்காக இந்த எல்லைக்கு இறங்குவா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமா பேசுறாங்க. அதுக்கு ராஜா சொல்றாரு, இங்க பாரு, மாப்பிள்ளை மேலே நீ தப்பு சொன்னியல்ல, அதனால நீ மாப்பிள்ளை கிட்ட கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே ஆகணும், மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்னதும், அப்போ ஈஸ்வரிய நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாருங்க மாப்பிள்ள, நான் உங்க மேல ரொம்ப பெரிய பழி போட்டுட்டேன், சோ அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, உங்களை சுத்தி சூழ்ச்சி நடக்குது, ஃபர்ஸ்ட் அது என்னன்னு பாருங்க அப்படின்னு. ஈஸ்வரியும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நேரா கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் வில்லிக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஈஸ்வரி எல்லாரும் அந்த இடத்துக்கு போறாங்க. மயிலே நேரா மாமாவை பார்த்து, மாமா என்னாச்சு மாமா? அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, இது எல்லாமே சந்திராவோட திட்டம் தான், அது எல்லாத்தையுமே மாப்பிள்ள அதிகாரிங்களை வச்சு நிரூபிச்சுட்டாரு, அவரு மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு. இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, மாமா எங்களுக்கு அப்பவே தெரியும், கண்டிப்பா இது மாப்பிள்ளையோட வேலை இல்ல, சின்னத்தையோட வேலைதான் அப்படின்னு நல்லாவே தெரியும். இந்த விஷயத்த அத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, அது போதும். அதுக்கு அவரு சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள, எப்படியோ ஈஸ்வரி புரிஞ்சுக்கிட்டா, அது போதும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதே நேரத்துல டாக்டர் வெளியில வந்துட்டு, இங்க பாருங்க, அவங்களுக்கு உடம்பு சரியாயிட்டு அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சார் அவகிட்ட பேசலாமா? டாக்டர் சொல்றாங்க, பேசலாமே மேடம். ஈஸ்வரி சொல்றாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போறாங்க. அங்க போயிட்டதோட சந்திரா வந்து அழுகுறாங்க, பாத்தியாக்கா, அவன் எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிட்டான் அப்படின்னு. நான் நான் எனக்குன்னே இருக்கிறதே நீ மட்டும்தான், உனக்குன்னே இருக்கிறது நான் மட்டும்தான், என்னையும் காலி பண்ணலாம் அப்படின்னு அவன் பிளான் பண்ணியிருக்கான். நம்ம அம்மா அவங்கனாலதான் இறந்தாங்க, இப்ப என்னையும் காலி பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க பத்தியாக்கா. ஈஸ்வரி சந்திரா பார்த்து, இங்க பாரு சந்திரா, நீ என்ன பண்ண அப்படிங்கறது எல்லாமே அதிகாரிங்க கிட்ட அவன் நிரூபிச்சுட்டான். இதை கேட்டதும் வில்லி ஷாக் ஆகி, என்னக்கா சொல்ற? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீதான் அதிகாரிங்க கிட்ட நீதான் அவனை கூப்பிட்டு அவனை உனக்கு நீயே ஆயுதத்தால தாக்கிக்கிட்ட அப்படிங்கிறத அவன் வீடியோவோட அதிகாரிங்க கிட்ட நிரூபிச்சுட்டான். இதை கேட்டதும் வில்லிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அக்கா அக்கா அதெல்லாம் பொய்யிக்கா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அவன் வீடியோ ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்கான், ஏன்டி இப்படி பண்ற? அவனை சுத்தமா உனக்கு பிடிக்காது அப்படின்னு தெரியும், அதுக்காக இந்த எல்லை வரைக்கும் போவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. இது கேட்டதும் வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உன் உயிரை கூட நீ பெரிய விஷயமா எடுக்காம இப்படி பண்ணிருக்கிய அப்படின்ட்டு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அக்கா எனக்கு சுத்தமா அவனை பிடிக்காதுக்கா, அதுக்காக தான் நான் இப்படி பண்ணிட்டேன். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி தயவு செஞ்சு ஏதோ முட்டாள்தனமான வேலைய பண்ணாத, ஏன்டி இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில வராங்க. வில்லி இத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, அக்கா காரிக்கு நம்மளை பத்தின உண்மை தெரிஞ்சு போயிருச்சு, அதனாலதான் அவ இவ்ளோ கோவத்தோட பேசுறா அப்படின்னு வில்லி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.